வெற்றிவேல் முருகனுக்கு ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விசுஷே பவரோகிணாம் வினயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபிந்து உபனிஷத்தில் 426வது மந்திரம் பார்க்க போகிறோம். இந்த மந்திரங்கள்லாம் ஒரு நாளைக்கு 20 மந்திரங்களை நம்ம கிராஸ் பண்ணுறோம். எல்லாமே பேசப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதுனால நம்ம அதனுடைய வெறும் வேர்ட் பை வேர்டு சப்தார்த்தம் அதை பேசிட்டு போகிறோம். சப்தார்த்தம்னா ஒரு வார்த்தைக்கு இணையான ஒரு வார்த்தை. பாவார்த்தம்னா இந்த சப்தங்களுடைய கூட்டங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும், அதான் பாவம். அது பேர் பாவார்த்தம்னு பேர். அதுவும் இங்கே சொல்கிறதுக்கு எல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது. அடுத்தது ரகசியார்த்தம் சொல்லக்கூடிய கூடார்த்தம். அது முருகப்பெருமானுடைய கருணையினால் வரக்கூடிய தோன்றக்கூடிய எண்ணங்கள். அதை தான் பிரபஞ்சத்திலேருந்து நம்ம வாங்குகிறோன்னு சொல்கிறது. உதாரணங்கள் தான். மெய்ப்பொருள் வேதத்தில் இருக்கிறது தான் பேசுகிறோம், வேத மந்திரத்தில் இருக்கிறது தான் பேசுகிறோம். எஸ்பெஷலி சப்தார்த்தம் சொல்லி பாவார்த்தம் சொல்லிட்டு தான் அப்புறம் கூடார்த்தத்துக்கு தான் முருகப்பெருமானுடைய வாக்கியங்களை நம்ம பேசுகிறோம். அந்த வார்த்தை எல்லாமே நம்ம ஏற்றுக்கொள்கிற மாதிரி தானே இருக்குது. எதையும் மறுக்கிற மாதிரி இருக்கா? அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் இருந்தால் இந்நேரம் சொல்லியிருப்பீங்க. இதெல்லாம் எனக்கு மறுக்கிற மாதிரி இருக்குது, இல்லை சந்தேகமாக இருக்குது, இல்லை புரியலன்னு பல கேட்டகரி இருக்குது. நீங்கள் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்க. கேட்டால் நல்லா புரியுது அப்படின்னு ஒரே வார்த்தையில் வாயை அடைச்சிடுறீங்க. அதனால் ஏற்கனவே பேசப்பட்ட விஷயம் அப்படின்னா இப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆரம்பத்துலேருந்து பிகைனருக்கு நான் பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தையும் எடுத்து பேசலாம். பிகைனர் இருக்கிறவங்களுக்கு நீங்களாம் 4 வருஷம் சீனியர் தொடர்ந்து சின்சியராக ஃபாலோ பண்ணுறீங்க. அதனால் வெறும் சப்தார்த்தத்தை மட்டுமே நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். புது வார்த்தைகள் வந்ததுன்னா அதை பற்றி பேசலாம். புது வார்த்தைகள் எதுவுமே இல்லை, எல்லாமே ஏற்கனவே பேசப்பட்ட வார்த்தைகள். இப்போ இந்த முக்தி சூத்திரம்னு சொல்லக்கூடிய 7 பாயிண்ட்டு சொன்னேன் இல்லையா? 7 ஆகிடுச்சு. நேற்று நீங்கள் வரல ஆப்ஷன். சரி, 7 ஆகிடுச்சு. திரும்ப 8 ஆகும், 10 ஆகும், 12. 7 to 12க்குள்ளே வரும். அப்பப்போ அதை எடிட் பண்ணிக்கலாம், மாடரேட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த முதல் வார்த்தை முமுக்ஷு அல்லது சாதகன் அல்லது சிஷ்யன் அப்படின்னா அவனுடைய லட்சணம் நல்லா தெளிவாக இருக்கணும். இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இனிமேல் அப்படி இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. சிஷ்யன் அல்லது முமுக்ஷு அல்லது சாதகன் அப்படின்னு சொன்னால் அவன் பூரணமாக சரணாகதி ஆகணும். கைங்கரியங்கிற சேவாவை கையில் எடுக்கணும். இறைவன் பரம்பொருள் மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, வைணவத்தில் யார் என்ன தியானிக்க முடியலையோ பூஜிக்க முடியலையோ என் பொருட்டு என்னுடைய வேலைகளை செய்யட்டும், அவன் நேராக என்னை அடைகிறான் சொல்கிறார். அதனால் கைங்கறி, அதனால தான் அவங்க வைணவர்கள் இந்த 2 இதை பெரிய மகத்து. இது ரெண்டுமே சாதாரண விஷயம் இல்லை. சரணாகதி ஆகிடுவீங்களே, ஆக மாட்டீங்க. ஆனால் தான் காரியம் ஆகும். நம்ம எப்பயுமே என்னது சுயமரியாதை பகுத்தறிவு, யாரையும் வணங்க மாட்டோம், யாரையும் தலை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இனத்தையே நாசம் பண்ணிட்டாங்க, நாசிகனாக மாற்றிட்டாங்க. அப்படி இல்லை, தலை வணங்க வேண்டிய இடத்துல தலை வணங்கி தான் ஆகணும். வணங்கலைன்னா வணங்க வைக்குது. வணங்க மாட்டேன், யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், என் இஷ்டப்படி தான் நடப்பேன்லாம் நீ இருக்க முடியாது. அதெல்லாம் நீ கட்டுப்பாடோடு இருந்தால் தான் சுதந்திரம் கிடைக்கும். நான் சுதந்திரமாக இருக்கிறேன்னா கட்ட ஆரம்பிச்சிடும்.
இதெல்லாம் சூட்சுமமான வார்த்தைகள், அடியன் கடந்து வந்த வார்த்தைகள். அதனால் சிஷ்யன்னா என்னது? சிஷ்யன்னா சரணாகதி கைங்கரியம். இது நல்லா, இதுதான் உங்களுடைய வெற்றிக்கு காரணம். நல்லா புரிஞ்சுக்குங்க. முன்னாடி சொல்கிறது நீங்கள் கேட்டால் கேளுங்க, தெரிஞ்சுக்கிட்டால் தெரிஞ்சுங்க, செஞ்சால் செய்யுங்க அப்படின்னு. இப்போ முக்தி வேணும்னு நினைக்கிறவன் இதுதான் ஃபார்முலா. சிஷ்யன்னு சொன்னால் சரணாகதி கைங்கரியம். அடுத்த குருன்னு சொன்னால் அவங்க சத்குருவாக இருக்கணும், சுகிருதாக இருக்கணும். சத்பாவனா தான் சுகிருதி, எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். ஸ்ரோத்ரியம்னு நீங்கள் பாருங்கள், என்ன நீங்கள் ரூமில் இருக்கும்போது ஆடியோ இல்லாமல் நான் தியானம் பண்ணுறதில்லை. தியானமாக பண்ணுறேன்னா தியானம் பண்ணலை, விசாரம் நிதித்தியாசனத்தை தான் தியானம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஞான யோகத்தில் தியானம் கிடையாது, நிதித்தியாசனம் தான். ஏன்னா தியானம் பண்ணால் தூங்கிடுவாங்க அப்படின்னு. அது ஒரு நிலை, ஜட சமாதின்னு பேர். முன்னாடியே சொல்லியிருக்கேன், சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, நடுவில் ஜட சமாதி இருக்குது. சகஜ சமாதின்னு 4வது வார்த்தை ஒன்று இருக்குது. அது சமாதி ஏற்கனவே பரம்பொருளோடு 2 கலந்தவங்க திரும்ப வெளியில் சொசைட்டிக்காக வெளியில் வராங்க, வந்து சத்காரியங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க வாழ்நாள் வரைக்கும். அவங்க சகஜ சமாதி தான். அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா திடீர்னு சவிகல்பம் போவாங்க, திடீர்னு நிர்விகல்பமும் போவாங்க. இது மாதிரி பெரிய மடாதிபதிகள் அதை அந்த நிலைகளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆசிரமம் வச்சுருக்கிறவங்க ஆசிரமத்துக்காக மற்றவங்களுக்கு மற்ற வேலைகளை கொடுத்து தான் எப்போதும் சமாதியில் தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பம். இதுதான் சரி இதுதான் தப்புன்னு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் குருங்கிறவங்க சத்குருவாக இருக்கணும், சுகிருதாக இருக்கணும், ஸ்ரோத்ரியமாக இருக்கணும், நிறைய சிரவணம் பண்ணியிருக்கணும், பிரம்மனிஷ்டையாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நமக்கு அனாயாசமாக அடியன் செய்கிற வேலையை யார் செஞ்சாலும் பிரம்மனிஷ்டை ஆகிடுவாங்க. அடியன் செய்கிற வேலையை யார் செஞ்சாலும் 10 மணி நேரம் போகுது அதில். சரி, அப்படி குருவுடைய லட்சணம். 3வது வைதிகம். வைதிகங்கிறது தான தர்மம், ஒழுங்குமுறைகள். இதுதான் வைதிகம். வைதிகம் என்ன சொல்லுது? இதுதான் சரியானது, இது தவறானது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். தர்மம், தானம் தர்மம், அதான் தான தர்மம்னு சொல்லுவோம். அடுத்தது என்னது? விசாரம், தத்துவ விசாரம். அது நம்ம பண்ணுறோம், பல நிலைகளில் பண்ணுறோம். முதல்ல ஆரம்ப காலத்து உபநிஷத்துலாம் பார்த்திங்கன்னா வெறும் சப்தார்த்தமும் பாவார்த்தமும் தான் வரும், ரகசியார்த்தம் வரவே வராது, விசாரமும் அவ்வளோதான் வராது. ஆனால் அப்போ விசாரம் பண்ணினாலும் புரியாது. அப்புறம் ஒரு 30 உபநிஷத்து தாண்டினதுக்கப்புறம் விசாரம் நிறைய வர ஆரம்பிச்சிது. சப்தார்த்தம் வந்துச்சு, பாவார்த்தம் வந்துச்சு, தத்துவார்த்தம் சொல்லக்கூடிய, கூடார்த்தம் சொல்லக்கூடிய, ரகசியார்த்தம்னு சொல்லக்கூடிய மறைப்பொருள் விசாரமாக வெளிப்பட்டது. மறைப்பொருள் எடுத்து இப்போ கூட எதுக்கு இது 2-3 நாளாக இதே பேசிகிட்டு இருக்கேன்னா, இது ஃபைனல் பண்ணுறேன். புரியுதா? உங்கள் மனதில், உங்கள் ஆள் மனதில், உங்கள் மூளையில் இது நல்லா பதிஞ்சிடும். சிஷ்யன்னா சரணாகதி கைங்கரியம், குருனா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டை சத்பாவனா. இல்லாமல் அங்கே குரு ஆக முடியாது. குருவெலாம் ஏற்கனவே ஆனவங்க, ரீச்டு பர்சனாலிட்டி தான் குருவாக வர முடியும். 2. 3வது வைதிகம், வாழ்க்கையை வெஜிடேரியன் வாழ்க்கை, தானம் தர்மம். 4வது சத் விசாரம், தத்துவ விசாரம். அதுதான் அவங்க என்ன வேலை செய்யுதுன்னா, தத்துவ விசாரம் பண்ணுறதுனால மனோநாசம் வாசனாசயம் தருது. அதனால என்லைட்மெண்ட் நடக்குது. தத்துவ விசாரத்தில் தான் மெய்ப்பொருள் உணர்றோம். ரியலைசேஷனுங்கிற வார்த்தை அங்கே தான் ஏற்படுது. அதுக்கப்புறம் தியான பிந்து, அதான் தியானம். தியானம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்டை. இது வந்து முதல் 1 மணி நேரம் ஏகாகிரத்தில் இருப்பீங்க. படியன் இப்போ ஒரு 15-20 நாளாக 1ஆம் தேதினே வச்சிங்களேன். 1ஆம் தேதியிலேருந்து இப்போ ஜூன் தானே இது, ஜூன் 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த முதல் 1 ஹவரை ஜபமாக மாற்றிருக்கேன். நிதித்தியாசனம் போது ஆதி மத்தியில் இறுதியில் ஓங்காரம் ஜபிக்கிறவன் இப்போ இந்த ஓங்காரம் இந்த ஓம் 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 அப்படி சொல்லாமல் ஹார்ட் பீட்டோட கனெக்ட் பண்ண சொன்னல,
ஹார்ட் பீட்டோட கனெக்ட் பண்ணுறது பெரிய சிரமமாக நினைக்காதீங்க. உங்களுடைய லங்ஸு சுருங்கிறதையும் விரியறதையும் உங்களால் பார்க்க முடியும், உங்களால் உணர முடியும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா, சாந்தமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹிருதய துடிப்பையும் உங்களுடைய லங்ஸு சுருங்கி விரியறதையும் சுவாசிக்கிறதையும் நல்லா உணர முடியும். அதோட ரித்தமேட்டிக்காக இந்த ஓங்காரத்தை நீங்கள் ஜபிக்கணும். அது ஒரு சந்தோஷம்தான். இது ஒரு சிரமப்பட்டோ ஒரு பயிற்சியோ முயற்சியோ அப்படி கிடையாது. இது ஒரு கான்சன்ட்ரேஷன், இது ஒரு ஃபோக்கஸிங். அப்படி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இந்த 15 நாளாக 10 நாளாக 1ஆந்தேதியிலேருந்து முதல் 1 மணி நேரம் எதை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னே இல்லை. அந்த ஜபங்கிறது தானாகவே வருது எனக்கு. அந்த நடுவத்தோட ஒரு தருணம் வரும்ல, நடுவத்தோடுவோம், அப்புறம் வெளியில் வருவோம், மறுபடியும் நடுவத்தோடுவோம், மறுபடியும் வெளில வருவோம். அப்படி தானே இருக்குது. போயிட்டு வந்துக்கிட்டே இருப்போம் தியானத்தில். அங்கேயே நிற்கிறது தான் நிஷ்டை. முதல் 1 ஹவரில் அப்படி டக்குன்னு நிஷ்டை ஏற்படாது. அப்போ 1 ஹவரில் இந்த ஜபத்தை சந்தர்ப்பத்தோட பதட்டம் இல்லாமல் பொறுமையாக சாந்தமாக எது நடந்தாலும் நடக்கட்டும். நாம் பேசாமல் இருக்கிறது தான் வேலை. சிந்திக்கிறது ஒரு நிலை, கவனிக்கிறது சிந்திக்கிறதுக்கும் திங்கிங் அண்டு தெர் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திங்கிங் அண்டு மெடிடேஷன். திங்கிங்க்கும் மெடிடேட் பண்ணுற டூயிங் மெடிடேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. திங்கிங்கிறது விசாரம், நிதித்தியாசனத்தை வரும். கவனிக்கிறதுங்கிறது நம்ம சித்தை நாம் கவனிக்கிறது. நம்ம சித்து யார்? நாம தான். நம்மளை யார் கவனிக்கிறா? நமக்குள்ளே இருக்கக்கூடிய சத்து அதை கவனிக்குது. சத்து எப்பயுமே கவனிச்சுட்டு தான் இருக்குது. யார் என்ன பண்ணா சாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது இந்த தியானத்தில் ஏகாகிரம் அந்த நிலையை தோடும். 3 பாயிண்ட்டை மறக்கவே கூடாது. எப்படி இந்த ஒரு சிஷ்யன் வெற்றி அடைகிறதுக்கு தீர்க்ககால நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யா தபஷா பிரம்மச்சரியங்கிற 6 வார்த்தையை நீங்கள் மறக்கக்கூடாதோ, அதே மாதிரி சிஷ்யன்னா இதான், குருனா இதான், விசாரம்னா இதான். விசாரத்தில் என்ன ஏற்படுது? மனோநாசம் வாசனாசயம். வாசனாசயம் பண்ணிட்டாலே உங்கள் எண்ணங்கள் எல்லாம் அங்கே நிருத்தத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், தியானத்தில் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் தத்துவ விசாரம் பண்ணாமல் நீங்கள் உக்காருங்கன்னா நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, கொஞ்ச நேரம் வந்தால் தலை வலிச்சிடுது, 1 மணி நேரம் உட்காந்தாலே தலையெல்லாம் பாரமாக இருக்கா. அப்படி இதெல்லாம் கடந்து வரணும். சொல்லுங்கள், தப்பு இல்லை. குருகிட்ட சொன்னீங்கன்னா இதெல்லாம் கடந்து வரணும்னு சொல்லுவாங்க. நீங்களே உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்களே முடிவெடுத்து நீங்களே மருந்து போட்டுக்கிட்டு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. மடத்தனம் அதெல்லாம். இப்போ ஏகாகிரம் முதல் 1 ஹவரில் கை கூட்டுச்சுன்னா அடுத்த 1 ஹவரில் கண்டிப்பாக எல்லா எண்ணங்களும் நின்றுடும். அடுத்த 24 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எண்ணங்கள் ஒரு வாட்டி நிறுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா அடுத்த 24 ஹவர்ஸுக்கே எண்ணங்கள் இல்லாமல் இருக்கலாம். 2வது பாயிண்ட்டு, இதை நடுவுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் பிராணாயாமம். இந்த ரூட்டு மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் ரூட்டு கிளியர் ஆகிறதுக்கு தான் பிராணாயாமம். பிராணாயாமம் இப்போ 2 ஹவர் பண்ணுறேன். 4லேருந்து 6 வரைக்கும் பண்ணுறேன். 3 to 4 ஏகாகிரம் ஜபம், 4 to 5 பிராணாயாமம், 5 to 6 பிராணாயாமம். அதே நேரத்தில் நிதித்தியாசனம் நடக்குது. அதே நேரத்தில் நடுவில் நிஷ்டையாகுது, நிருத்தமாகி நிஷ்டையாகுது. இது 2வது ஹவர்ஸில். 3வது ஹவர் பூரணமாக அமைதி தான், ரொம்ப அமைதி. அது இன்னைக்கு நாளைக்குன்னு இருக்குது சவிகல்ப சமாதி. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் நம்ம எங்கே இருக்கோங்கிறது உங்களுக்கும் தெரியணும், எனக்கும் தெரியணும். ஒன்றும் எதிர்பார்க்காட்டினா கூட நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியணும். ஒரு பெரிய குறிக்கோள் இல்லாட்டினாலும் லட்சியம் இல்லாட்டினாலும் நாம் எங்கே இருக்கோங்கிறது தெரியணும். யார் எந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியணும். எப்போ சவிகல்பம் வரும், எப்போ ஏகாகிரம் வரும், எப்போ நிருத்தம் வரும், எப்போ நிஷ்டை வரும், எப்போ பிராணாயாமம் பண்ணணும், எப்போ ஜபம் பண்ணணும், எல்லாம் தெளிவாக இருக்கணும். இனிமேல் இதை பற்றி பேச மாட்டேன், புரியுதா? இதுவே ஃபைனல். இந்த ஆடியோ திரும்ப வேணால் போட்டு கேட்டுங்க. அப்போ என்னாச்சு? ஏகாகிரம் தியானத்தில் இந்த 3 நடக்குது. அப்புறம் நாதத்தை கவனிக்கணும். நிஷ்டையான பிற்பாடு நிஷ்டையிலே தொடர்ந்து நாதத்தை கவனித்தா நாதத்தினுடைய சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். அது கேட்குதா இல்லையான்னு முதல்ல 2 வாட்டி கையை வச்சு அழுத்தி பார்க்கலாம். காதை 2 கையாலையும் காதை அழுத்தி அந்த சத்தத்தை கேட்டுட்டு அப்புறம் கையை எடுத்துகிட்டு அந்த சத்தத்தை கேட்குறது.
அப்படி கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிங்கன்னா அமைதி. ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சா நாதம் வந்து தான் ஆகணும். ஒன்றும் அங்கே ஒன்றும் மேஜிக்லாம் கிடையாது, வராதுலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லோரும் சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் சும்மா வெறுமனே ரெண்டு கதவையும் அடைச்சிங்கன்னா, ரெண்டு காதையும் அடைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சத்தம் வந்துடும். நாதம் நாதாந்தம். அடுத்தது என்ன? அத்வைதம் சமாதி. அதில் சவிகல்பம் தான் ஆரம்பத்தில் வரும். நிர்விகல்பம் அவ்வளோ சீக்கிரமாக போக முடியாது. நிர்விகல்பங்கிறது முக்தி. நிர்விகல்பங்கிறது நீங்கள் திரும்பாத ஒரு நிலை. அது இப்போ அவசியமும் இல்லை, அவசரமும் இல்லை. இந்த நிலையெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த காரியத்தில் என்னென்ன நடக்குது, அத்வைதத்தில் என்ன நடக்குது, நிஷ்டைக்கு அப்புறம் என்ன நடக்குது, தியானத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, நாதம் நாதாந்தம். அப்புறம் நாதத்திலே அதை வச்சுருங்க, நாதம் நாதாந்தம். அப்புறம் அமிர்த பிந்து, அதுதான் பாயிண்ட்டு, அதுதான் நடு, அதுதான் சத்தோடைய நிலை, சத்துடைய இருப்பிடம். அந்த அமிர்த பிந்துன்னு சொல்லக்கூடிய அந்த பிந்துங்கிறது ஒரு பாயிண்ட், ஒரு துளி, ஒரு புள்ளி. அதனால் சித்து சத்தோட இரண்டரை கலக்கிற தருணம். இதில் தெளிவாக இருக்கணும். இதோட 3வது நாளாக இதை பேசியிருக்கேன். ஏன்னா தெளிவு பிறக்கட்டுங்கிறதுக்காக தான். இதுக்கு மேலே இதையே சிந்திச்சு கிடக்கூடாது. இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற முயற்சியை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடணும். நேரம் கிடைக்கிறவங்க, வெற்றி வேணும்னு நினைக்கிறவங்க, நேற்று சொன்னேன், நீங்கள் இந்த ப்ளக் பாயிண்ட் அந்த சத்தோட எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுதோ அவ்வளோதுக்கு நேரம் நம்ம விளங்குவோம், ஷைன் பண்ணுவோம், ஸ்டாராக ஜொலிப்போம். உற்சாகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்ம இழந்த எல்லாம் நம்ம திரும்பி வந்துடும். 10 வயசில் 12 வயசில் 10th படிக்கிற வரைக்கும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே போச்சு எல்லாம்? பல குப்பைகளையும் பல ஆசைகளையும் கொண்டாந்து இந்த சித்தத்தில் ஸ்டோர் பண்ணிடும். சித்தத்துக்கு அதிபதி வாசுதேவன். சித்தத்துக்கு அதிபதி வாசுதேவன். சித்தத்துக்கு தான் நெருப்பு வைக்கிது ஞானாகினி. சரி, இப்போது இந்த ஆத்மா அனாத்மா ஏன் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போய் பின்னாடி போக மாட்டோம், நேரத்தை வீணடிக்க மாட்டோம், எனர்ஜியை வீணடிக்க மாட்டோம், தண்ட கதை பேச மாட்டோம், ஊர் கதை பேச மாட்டோம், ஃபோனே பண்ண மாட்டோம், ஃபோனை தொட மாட்டோம். உண்டா இல்லையா? என்னஜி நீங்கள் நினச்சா டக்குன்னு எப்படி பண்ணுறீங்க? பண்ணுறேனா இல்லையா? இவன் நடிக்கிறேனா? பண்ணுறதா இல்லையா? எதுக்கு அப்போ தான் இன்ஸ்பயர் ஆவீங்க. நீங்கள் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் பண்ணுனா சொல்கிறபடி பண்ணுறாருங்கிறது, செஞ்சு காட்டுறேன்னு வார்த்தை சொன்ன யார் சொன்னான்? அவர் தான் சொன்னார். அவரே செஞ்சு காமிச்சிட்ருக்காரா இல்லையா? மழை பெஞ்சா கொடை எடுத்துட்டாவது வாங்கன்னா எல்லோரும் கொடை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சிறப்பு. விரிவனம் சொல்கிறேன். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவம் கொடுக்குறான். மகத்துவம் இருக்குது. இறைவன் வாக்காக அவங்க அதை எடுத்துக்கிட்டு வராங்களே, ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. சரி, இப்போது அது விவேகத்தில் பின்னாடி பேசுவேன், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசணும். இந்த விவேகத்தில், இந்த ஆத்மா அனாத்மா விவேகத்தில் ஆத்மா எது அனாத்மா எதுன்னு தெரிஞ்சால் எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறது தெரியும். இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சே தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இப்போ இந்த ப்ளக்கை அந்த பரம்பொருளோட கனெக்ட் பண்ணணுங்கிறது தெரியுமா தெரியாதா? ஏன் அதை பண்ண மாட்டோம்? வழியும் சொல்லியாச்சு, கூடவே அந்த வழியில் நம்ம செஞ்சு போயின்னு இருக்கோம். யாராவது ஒருத்தவங்களாவது ஷைன் பண்ண வேண்டாமா? நல்லா பண்ணவங்களையும் டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார். ஒரு நல்ல சிஷ்யன் டீச்சரை குருவை இன்ஸ்பயர் பண்ணணும். கிரேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ராமானுஜரை பார்த்து எல்லா குருமார்களும் அலறாங்க. எப்படியாவது ராமானுஜனை எங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வித்யா பாடசாலைக்கு அனுப்புங்கன்னு அழைச்சிட்டு போகிறாரு. அதே மாதிரி அவரே ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, இதுக்கு மேலே அவனுக்கு வேதாந்தம் என்னால் நடத்த முடியாது சொல்கிறாருங்க. ஹீரோவண்ணன் வேதாந்தம் என்னால் நடத்த முடியாது, அதுக்கு அவர் தான் எக்ஸ்பர்ட்டு. அந்த மொத்த காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அவர் தான் கிங்கு வேதாந்தத்துக்கு. ஒரே ஆள் தான். திருப்பூர்கொள்ளியில் தான் ஆசிரமம்.
காஞ்சிபுரத்தில் திருக்கச்சி நம்பி வீட்டில் தங்கியிருந்து தான் ராமானுஜர் அங்கே போகிறார். கல்யாணத்துக்கு அப்புறம் வேதாந்தம் படிக்க போகிறார். திருக்கசத்தில் வேதாந்தம் படிக்கிறார். பார்த்துங்க. கோவிந்தன் இன்னும் அங்கே போகல. கோவிந்தனுக்கு அண்ணன் இல்லாமல் ராமலக்ஷ்மணன் மாதிரி கோவிந்தனும் ராமானுஜரும். கோவிந்தன் யார்? சித்தி பையன், தம்பி தான். அவன் தான் கண்ணை திறக்காமல் இருக்கான். கோவிந்தா கண்ணை திறன்னா கண்ணை திறந்துடுறான். மிராக்கிள் தான். அதனால் இந்த விவேகம் எதுக்குன்னா, ஆத்மா அனாத்மாங்கும் போது அனாத்மாவெல்லாம் நம்ம இப்போ கவலைப்படுறதுலாம் வேஸ்ட்டு தானே. எவ்வளோ கவலைப்பட்டிருக்கோம். மடத்தனமாக வேஸ்ட்டாக அறியாமையாக என்னன்னு சொல்கிறது. எவ்வளோ கவலைப்பட்டிருக்கோம், எவ்வளோ துக்கப்பட்டிருக்கோம், எவ்வளோ பயப்பட்டிருக்கோம். எல்லாம் வேஸ்ட்டு. இந்த கிரகம் வருது, அந்த பயிற்சி வருது, இது ஆகுது, அது ஆகுது, வக்கரம் அடையுது, எப்படி ஆகுது. நீங்கள் அவங்கள பாருங்கள். வைணவர்கள் இந்த நவகிரகங்களுக்கெல்லாம் பீரியாரிட்டியை கொடுக்க மாட்டாங்க. நான் பரம்பரையில் நோக்கி போகிறேன், போயா என்ன வேணால் பண்ணிக்கோ. அவங்க நவகிரகங்களை பிரதிஷ்டை பண்ணுறதில்ல தெரியுமா. ரொம்ப ரேர். சில கோயில்களில் இருக்குது, பழங்காலத்து கோயிலில் ரொம்ப ரேர். ஏதோ ஒரு கோயிலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்குது. இப்போ போகல, இப்போ இல்லை, ஆனால் இருக்குது. நீங்கள் உங்கள் கூட வந்த கோயில்களில் இல்லை, வரப்போகிற கோயில்களில் இருக்குது. சொல்கிறேன் நான். இப்போது அதனால் ஆத்மாவில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுதான் இங்கே இருக்கிற விஷயம். ஒன்றை தவிர எல்லார் மேலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுற, ஒன்றை தவிர எல்லாரையும் அறியிற, உன்னோட தொடர்பு கொள்ளாமல் எல்லாரோடையும் தொடர்பு கொள்கிற. என்னையா அது? உன்னுடைய சொரூபத்துக்கு போக போக உன்னுடைய ஆற்றல், அறிவு, வல்லமை, சித்தி எல்லாம் 100 மடங்கு ஆகுதுன்னு சொல்கிறோம். நீ எத்தனை பர்சன்டேஜில் இருக்க? நான் இப்போ பக்தி யோகத்தில் சாமி கும்பிட்டா கூட அந்த தீபாராதனை பண்ணுற டைமு 5:45 to 6, 5:45 வரேன். வேதா கிளாஸு 7:30 மணிக்கு 8:30 மணிக்கு முடியுமா? மணி எப்போ அடிப்பாங்க? 8:30. 8:25 வரேன். எதுக்கு? பக்கத்தில் இருக்கிற நீங்கள் சொல்கிறீங்க. திருப்பூர்குழி அங்கே இருக்குது. காஞ்சிபுரம் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 32 கிலோமீட்டரோ 38 கிலோமீட்டரோன்னு நினைக்கிறேன். டெய்லி போகிறார். உங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஸ்ரீரங்கத்துலேருந்து இது எங்கே இருக்குது? திருக்கோஷ்டியூர் 110 கிலோமீட்ரு. அனாயாசமாக திருக்கோஷ்டியூர் ஸ்ரீரங்கம் வரார். திருமலையிலேருந்து அனாயாசமாக திருமலை நம்பிகள் வராங்க. நினச்சதுலேருந்து மதுரமங்கலத்துலேருந்து பெரிய பிராட்டியும் கோவிந்தனுடைய அப்பா அம்மா வந்து சேர்றாங்க. திருக்கட்சி சொல்லவே வேண்டாம். காஞ்சிபுரத்துலேருந்து டெய்லி அங்கே காஞ்சிபுரத்துலேயே அவருக்கு ஒரு வீடு இருக்குது. ஒரு மடம் வச்சுருக்காரு அவருக்குன்னு தங்கிறதுக்காக. ஆனால் அங்கே இருக்கிறதில்ல. கார்டன் இங்கே இருக்குது. வனம் வந்து என்னது வனம் வேறு பேர் என்ன? நந்தவனம். நந்தவனம் வந்து இங்கே இருக்குது. இதில் பூந்தமல்லியில் இருக்குது. எவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எதுக்கு? முக்திக்காக. இவங்க எல்லாருமே முக்தியை கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க. அதனால் இப்போது சில உதாரணங்களை சொல்லப்போது எல்லாம் ஒரு 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, பல யுகங்களுக்கு முன்னாடி எழுதின இந்த மந்திரங்கள் இன்றைக்கும் அது லைவாக இருக்குது. அதில் சொல்லக்கூடிய உதாரணங்கள் 426வது மந்திரம் சொல்லுது. மத்தோ அந்நியத அஸ்தி, மத்தோ அந்நியத அஸ்தி சேத் மித்தியா. என்னை தவிர வேறு எதெல்லாம் இருக்கிறதோ மித்தியா. என்னை தவிர அந்நிய வேறு எதெல்லாம் இருக்கிறதோ மித்தியா. ஏதா ஏதா மரீச்சிகா. காணல் நீர் எப்படி இருக்கும்? தார் ரோட்டில் போகும்போது தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். காரு தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தண்ணி நிற்கும். சரி, தண்ணி நிற்கிது போல் இருக்கு அவனு போனால் கிட்டக்கு போனால் தண்ணி இருக்காது. ஆமாம். அப்புறம் திரும்ப அடுத்த 1 கிலோமீட்டர் கிட்ட தண்ணி நிற்கிற மாதிரி தெரியும். அது என்னது? காணல் நீர். காண்றதுக்கு மட்டும்தான் அது நீர். அள்ள முடியாது, கிள்ள முடியாது, எடுத்து பருக முடியாது. வந்தியா குமார
வச்சனே பீதிச்சேத் அஸ்தி கிஞ்சன. அதுபோல் ஜெகத்து வந்தியா குமார. வந்தியானா இவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு ஃபைனல் பண்ணிட்டாங்க. எல்லா வார்த்தையும் எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த வார்த்தை இருக்குது. என்னது? வந்தியா. வந்தியானா குழந்தை பெற இது இல்லாதவங்க, கெப்பாசிட்டி இல்லாதவங்க, அவங்கள வந்தியான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவன் பேசுகிறான், அதை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்லுது. புரியுதா? நடக்காததை நடக்கிற மாதிரி, இல்லாததை இருக்கிறதா நம்ம நம்புகிறோம். இப்போ கனவை ஒன்று போதும், ஈஸி. கௌடபாதர் சொன்னது ரொம்ப ஈஸி. கனவை அப்படியே உண்மையாக நம்புகிறோம், விழிச்சோனே இல்லைங்கிறோம். நனவை அப்படியே ஃபுல்லாக நம்புகிறோம். குரு தட்டி எழுப்புனா, சிந்திச்சா, விசாரம் பண்ணால் ஆமாம் இது கனவு தான் நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் எப்போ யாரையும் விழிக்க முடியுமா? கனவுலேருந்து எழுந்துடலாம், நனவுலேருந்து தான் விழிக்க முடியல. உங்களை நனவுலேருந்து உங்களை எழுப்பிடலாம், நனவுலேருந்து தான் உங்களை விழிக்க வைக்க முடியல. அதுக்கு தான் ஃபார்முலா இப்போ நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் பேசுகிறான், நடக்காதெல்லாம் நடக்கிற மாதிரி உதாரணம் சொல்லிக்கிட்டே வருது. பேசுகிறான், பீத்திஷ் பயம் ஏற்படுது அப்படின்னு ஒரு செய்தியை கேட்டேன். அதெல்லாம் என்னது? அதுபோல தான் இந்த ஜெகத்து கிடையாது. சசசிருங்கேன்னு நாகேந்திர மத் சேத் ஜெகத் அஸ்தி. சசசிருங்கேன்னு முயல் தன்னுடைய கொம்புனால் மதம் பிடிச்ச யானையை குத்தி கிழிச்சிருச்சு. முயல் நம்புகிற மாதிரி இருக்கா? அதுபோல தான் ஜெகத் அஸ்தி. மிருத திருஷ்ணா ஜலம், அதே தான். மிருக திருஷ்ணா ஜலம். மிருகம் இருக்கு, மிருகனா மானு. காட்டுக்குள்ளே தண்ணி நிற்கிற மாதிரி இதே மாதிரி தான் ஓடுது. வனத்துக்குள்ளே ஓடுது, இந்த பொட்டல் காட்டில் ஓடுது. அங்கே தண்ணி நிற்கிது, அங்கே தண்ணி நிற்கிதுன்னு. எல்லாம் மிருக திருஷ்ணா. திருஷ்ணா ஜலம் பீத்வா. அந்த காணல் நீரை போய் அது குடிக்க முடியுமா? கிட்டக்கு போய் குடிக்க போனால் அங்கே தண்ணி இல்லை. திருப்த, அது நல்லா, அது காணல் நீரை நல்லா குடித்து திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தி. நம்புறீங்களா? நம்ப மாட்டீங்க. அது மாதிரி தான் ஜெகத்து. என்ன சொல்லும்? நேற்று இருந்தது, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்காது. இல்லைன்னா நேற்று இல்லை, இன்றைக்கி இருக்குது. ஆதியும் அந்தமும் இருந்துச்சுன்னா நடுவுலையும் இருக்கும். ஆதி இப்போ ஒன்று தோண்டிடுச்சு, இதுக்கு ஆதி இருக்குது அந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மறைஞ்சிரும். ஆதினா என்னது? தோற்றம், அந்தம்னா முடிவு. ஒன்று தோன்றினாலே தெரிஞ்சாலே கண்ணு, அதான் ஈஸியான ஒரே வார்த்தை, திருஷ்யத்வா. ஒரு பொருளுக்கு ஆதி இருக்குன்னா அந்தமும் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் எல்லா கடவுளுக்கும் ஆதி அந்தம் இருக்குது. பரமேஸ்வரனுக்கு ஆதி அந்தம் கிடையாது. இன்றைக்கி பிஎம் சொன்னாங்க, அந்த ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிர்லிங்கம் ஏதோ ஒன்று இருக்க போல. பரமேஸ்வரன் ஏழைகளுடைய கடவுளாம். அற்புதமாக சொல்கிறாரு. பரமேஸ்வரன் ஏழைகளுடைய கடவுள். அவர் இந்த நாடு செழிக்கிறதுக்கு இந்த என்ஜினில் இந்த நாட்டு மக்களை எங்களோட இணைச்சிருக்காருன்னு சொல்கிறார். ஏழைகளுடைய கடவுளாம். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஆமாம். மிருகத்ருஷ்ணா ஜலம் பீத்வா திருப்த. மிருகத்ருஷ்ணா ஜலம், இந்த காணல் நீரை குடித்து திருப்தி அடைஞ்சேன்னு ஒருத்தன் சொல்கிறான், இல்லை மான் சொல்லுதுன்னா அது பொய்யே. நரசிருங்கேன்னு அடுத்தது, மனுஷனுக்கு கொம்பு இருக்குது, அதனால் அவன் எல்லாரையும் நஷ்டம் பண்ணக்கூடிய வல்லமை உடைய அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னால் கஷ்டிது. அப்படி யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னால் அச்சுத மேவகி, அதுவும் மித்து. கந்தர்வ நகரே ஜெகத் பவதி சர்வதா. ஆகாயத்தில் மேகங்கள்லாம் இருக்குல்ல, பெரிய நகரங்கள் மாதிரி அமைப்பாக ஒரு இருக்கும். வீடு மாதிரி இருக்கும், யானை மாதிரி இருக்கும், குதிரை மாதிரி இருக்கும். இப்படி பார்க்கறதுல டக்குன்னு கலைஞ்சு போயிடும். அது மாதிரி கந்தர்வ நகரே ஜெகத்து. கந்தர்வ நகரம்னு ஒரு நகரம் இருக்கிற மாதிரி இந்த ஜெகத்து மாறிக்கிட்டே இருக்கும். ககனே நீலிமா சத்திய. இது ஒரு அதிசயங்க இந்த வார்த்தை.
ககனே நீலிமா சத்திய ஜகத்து சத்தியம் பவிஷ்யதி. அதாவது ஆகாயம் நீளமாக இருக்குது அப்படிங்கிறது பொய் தானே. அதை அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. ஆகாயம் நீளமாக இருக்குங்கிறது பொய்யே அப்படிங்கிறத அப்பயே சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலாவெல்லாம் எடுத்து தான் என்ன பண்ணுறான், இந்த ஃபார்முலாலாம் எடுத்து தான் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறான், அது ஒரிஜினப்படுத்துகிறான். இப்போ இந்த அவதார் குட்டிலாம் எடுக்கிறாங்க, இந்த படம்லாம் எல்லாம் நம்ம புராண கதைகள் தான். படம்லாம் எடுக்கிறான்ல, கார்ட்டூன்ஸ்லாம் எடுக்கிறான்ல, எல்லாம் நம்ம கதை தான். நம்ம மட்டும் அதை பார்க்க மாட்டோம். அவன் போட்டானா நம்ம வேடிக்கை பார்த்து சூப்பராக இருக்கே அப்படிங்கிறோம். ககனே நீலிமா சத்திய, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நீளம் சத்தியம் அப்படின்னு சொல்கிறது எப்படி இல்லையோ, சுக்திகார ஜதம் சத்தியம் பூஷணம் சேத் ஜகத் பவேத். அதாவது சிப்பினால் நகை செய்து, இதுதான் வெள்ளி நகைகள், ஆபரணங்கள் ஏற்கனவே பொய், தங்கம் தான் உண்மை, ஆபரணங்கள் பொய்ன்னு சொல்லுவோம். ஏன், தங்கத்தை வளைச்சி கிழிச்சி நெளிச்சிருக்காங்களே தவிர புதுசாக ஆபரணம் வரல. தங்கம் இருந்தால் தான் ஆபரணம் வரும். ஆபரணம் இல்லாட்டாலும் தங்கம் இருக்கும், தங்கம் இல்லைன்னா ஆபரணம் இருக்காது. புரியுதா? அதை சொல்லுது சுக்திகார ஜதம் அப்படின்னா அந்த சிப்பி இருக்குல்ல, வெள்ளி மாதிரி பளபளன்னு இருக்கும், முத்து சிப்பி. அந்த சிப்பியில் செஞ்ச ஆபரணத்தை போல மலிவானது ஆனால் உண்மையற்றது. ரஜ்ஜு சர்ப்பேன தஷ்ட சேத் நரோம் பவத்து சம்ஸ்ருதி. ஒரு கயிறு இருந்துச்சு, அந்த கயிறு பாம்பாச்சு, பாம்பு கடிச்சிச்சு, நரம் செத்து போயிட்டான் அப்படியும் இருக்காது. இது எப்படி நம்ப முடியாதோ அது மாதிரி தான் சம்ஸ்ருதி உலகம். ஜாத்த ரூபேன பானேன ஜுவாலாக்னி நசீத்த ஜகத்து. காட்டு தீ பிடிச்சிக்கிச்சு, உடனே ஒருத்தர் வந்தார், தங்கத்தினால ஒரு அம்பு பண்ணுங்கன்னு சொன்னார். அம்பு பண்ணி கொடுத்தோன்னே அந்த அம்பு அப்படி விட்டார், எல்லாத்தையும் அணைஞ்சிருச்சு. நம்ப முடியுதா? ஜாத்த ரூபேன தங்கத்தினால் செய்யப்பட்ட பானத்தினால ஜுவாலாக்னி நெருப்பு, காட்டு தீ, நசித்தே ஜெகத் எல்லாமே அடங்கிடுச்சு, ஒடுங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் எப்படியோ அது மாதிரி தான் ஜெகத்து. விந்தியாட்டவ்யாம் பாயசம் அன்னம் அஸ்தி. விந்தியாட்டவ்யம்னா விந்திய மலைச்சாரல்ல நடுவில் ஒரு இடத்துல பாயசம் குபுகுபுன்னு வெளியில் வருது, ஒரு இடத்துல அன்னம் நிறைய குபுகுபுன்னு வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் என்னது கற்பனை, மித்யா. ஜெகத் உத்பவ, அப்படி தான் ஜெகத் உற்பத்தி ஆணுச்சுன்னு சொல்கிற மாதிரி. ரம்பா ஸ்தம்பேன் காஸ்டேன் பாக்க சித்தோ. சரி, சமையல் பண்ண சொன்னாங்க, வீட்டில் விறகு இல்லை. சரி, அந்த கொல்லையில் வாழை மரம் இருக்குல்ல, அதை கட் பண்ணி அடுப்பேறி அப்படின்னு சொன்னார். சரின்னு கட் பண்ணி அடுப்பேறிச்சு, சாதம் பண்ணிட்டாங்க. எப்படியெல்லாம் உதாரணம் சொல்லுது பாருங்கள். ரம்பா சம்பேன காஸ்டேன் பக்கா சித்தோ, சமைக்கப்பட்ட உணவு போல் நடக்குமா? அது மாதிரி சத்திய குமாரிக்கா ரூபை பாக்கே, பிறந்த குழந்தை சமையல் செய்ய ஆரம்பிச்சுது. சித்தோ ஜெகத், அது மாதிரி தான் ஜெகத்து. இதெல்லாம் எக்ஸம்ஷன். இது மாதிரி நடக்கும் எப்போ? சித்தியில் நடக்கும். சித்தியில் இந்த மாதிரி மேஜிக்லாம் பண்ணலாம். ஆனால் ரியலாக நடக்காது. இப்போ மேஜிக் பண்ணுறானே, ஸ்டேஜில் திடீர்னு ஒரு யானையை கொண்டு வந்து நிறுத்துகிறான். உண்மையாக யானையா? யானை மாதிரி நம்ம கண்ணுக்கு புலப்படுத்துகிறான். அவன் செய்கிறது உண்மை, ஆனால் யானை பொய். புரியுதா? அதான் கொண்டு வந்திருப்பாங்க, மறைச்சிருப்பாங்க. எப்படி கொண்டு வந்து மறைக்க முடியும்?
ஸ்டேஜில் யானை எப்படிங்க கொண்டு வர முடியும்? அது ஒரு சின்ன ஒரு கிளாத்தை வச்சு கொண்டு வரான். ஒரு ஸ்க்ரீனை போடுறான், எடுத்தால் யானை இருக்குது. என்ன அது? அதான் கண்ணை அந்த காலத்தில் கண்கட்டி வித்தைன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே ஒரு நேரத்தில் ஒரு செகண்ட்ஸ், குறிப்பிட்ட செகண்ட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணோம், நம்ம எல்லாருடைய மைண்டும் அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அவன் என்ன நினைக்கிறான் அதையே நாம் நினைப்போம். ஒரு பூனையை காமிச்சு இது யானை நினச்சிக்கோன்னா, ஆமாம் யானை தான் தெரியுது அப்படி சொல்லுவோம் நம்ம. ஏன்னா நம்ம வசத்தில் இல்லை. இப்போ நம்ம டிவியை பார்த்து அழுகுறோமா இல்லையா? கோபம் வருதா இல்லையா? மாமியார் மேலே, மருமக மேலே கோபம் வருதா இல்லையா? இதெல்லாம் அறிவில்லாததெல்லாம் ஒன்றா பிடிச்சி வச்சுக்கிட்டு சீரியல்னு ஆரம்பிச்சிட்டான். அறிவில்லாததெல்லாம் அதை பார்த்து ரசிக்குது, அழுகுது. அதையும் சேர்த்துருக்கணும் இந்த உதாரணத்தில். டிவி சீரியல் பார்த்து எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி தான். காலையில் நீங்கள் பூஜை முடிச்சுட்டு வரல, காலையிலே சீரியல் போட்டாங்க வச்சுங்க, ஒரே நெகட்டிவ் வார்த்தைகள், ஒரே ஒப்பாரி தான். உடனே ஆஃப் பண்ணிடுவேன், இல்லை ஆஃப் பண்ணுங்கன்றுவேன். என்ன அதில் அவ்வளோ சுகமாக இருக்கு. மற்றவங்க அழுகுறதுல இவங்களுக்கு ஒரு சுகம் இருக்குது. சைக்கோ ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம்னு சொன்னால் அதை போச்சுக்கிறாங்க. சைக்கோன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த வார்த்தை. மென்டல் ப்ராப்ளம்னா சரி, நம்மளை மென்டல் தானே சொன்னார். ரெண்டும் ஒன்று தான். சைக்காலஜிலேருந்து தான் மென்டல் வருது. நீ மென்டலாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது சைக்காலஜி. எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி தான். காலையில் மத்தியானம் எப்போ போட சாமி கும்பிட்ற நேரத்தில் ஒரே சத்தம். என்ன சொல்கிறது வார்த்தையை? ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் இப்படி செஞ்ச, ஏன் இப்படி போனேன், ஏன் இப்படி வந்த? ஒரே அழுக, ஒரே ஒப்பாரி. 5-6 பேர் சேர்ந்துக்கிட்டு அழுவார். ஒருத்தவங்களை அனுசரணை பண்ணுறாங்களாம், தேத்துறாங்களாம். என்ன எல்லா சீரியல்லையும் இருக்கும் இது. நான் எந்த சீரியலும் பார்க்கல, அப்படியே பொதுவாக சொன்னாலே இது இருக்கும். ஒரு குத்து மதிப்பாக சொன்னாலே, இதுங்க மோரக்கட்டையெல்லாம் பார்த்தா தெரியாதே, இந்த மோரக்கட்டையெல்லாம் பார்த்தா தெரியாதே, இதெல்லாம் அந்த கேஸ் தான். போய் இதெல்லாம் சீரியல் பார்க்குற கேஸு. முதல் இடத்துல சில பேர் நம்ம குரூப்லேயே இருக்காங்க. எல்லா சீரியலையும் ஒன்றும் இல்லை. நேற்று 8:45 சீரியல்லாம் விட்டுட்டு வேல் பூஜைக்கு கிரிவலத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன். எல்லாம் சிரிக்குது. நான் ஒரு சும்மா குத்து மதிப்பாக தான் சொன்னேன். இந்த காலத்தில் நான் சொன்னேன்ல, பிரம்ம முகூர்த்தம் உயர்வான தருணம், அந்த நேரத்தில் ஏந்தாலே போதும் சிறப்புன்னு. அது சின்ன வயசில் 3:30 மணிக்கு பாங்கு சொல்லுவாங்க. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. தூக்கத்தை விட்டு தொழுகை மேலானது, தூக்கத்தை விட தொழுகை மேலானது, தூக்கத்தை விட்டு தொழுகைக்கு வாருங்கள்னு இஸ்லாமியர்கள் பாங்கு சொல்லுவாங்க அந்த மாஸ்கில். அதெல்லாம் ரொம்ப நாள் எனக்குள்ளே போய் எப்படா இதை செய்யப்படுறோன்னு நினச்சோம். இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு சீரியலை விட்டு கிரிவலத்துக்கு வாருங்கள் மக்களே, சீரியலை விட்டு கிரிவலத்துக்கு வாருங்கள் மக்களே. சீரியலை விட கிரிவலம் மேலானது, சீரியலை விட கிரிவலம் மேலானது. வெட்டி கதை பேசுவதை விட வேதா கிளாஸுக்கு வாருங்கள். கீழே நின்று மொக்க போடுவதை விட, ஊர்கதையை பேசுவதை விட, அங்கே பேசி முடிச்சுட்டு தான் இங்கே வருதுங்க கர்மம். எல்லா எனர்ஜி விட்டுட்டு இங்கே பேனு தூங்குதுங்க. கர்மம். சித்திரஸ்த தீபை தமசோ நாசஸ்யோ. ஒரு 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 பேப்பரில் படம் வரைஞ்சான், தீபம் மாதிரி அழகாக வரைஞ்சான். டக்குன்னு அது வெளிச்சம் வீடே பிரகாசமாகிடுச்சு. அப்படி சொன்னால் எப்படி கதை விடுவாருங்க? அது மாதிரி தான் ஜெகத்து. புரியுதா? ஒரு படம் வரைஞ்சாங்களா, அதுலேருந்து இதெல்லாம் பார்த்து தான் அவன் எடுக்கிறான் படம்லாம். சொன்னா அவதார குட்டி அது மாதிரி சித்திரத்தில் வரைஞ்சாங்களாம். படம் இது வெளிச்சம் வந்துச்சான். உடனே என்னது வீடே வெளிச்சம் ஆகிடுச்சான். அப்புறம் மாசாத் பூர்வம் மிருத்தோ மர்த்தியா ஹியா ஆகத்தை. மாசாத் ஒரு மாதத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டான். இப்போ பார்த்தா ஏந்து வரான். மர்த்தியோ ஆகத்து வந்துட்டான் சேத். அது மாதிரி தான் ஜகத்து.
தக்ரம் க்ஷீரஸ்வரூபம் சேத கொச்சன் நித்தியம் ஜகத். தயிர் பால் வந்து உர ஊற்றி தயிர் பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. பாலே இல்லை. உடனே பால் தயிர் பாலாகு அப்படின்னா டக்குன்னு பாலாகிடுச்சு. செம காமெடி பண்ணுதில்ல வேதம். எல்லாம் இந்த உதாரணங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நம்ம தாத்தா பாட்டி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தாத்தா பாட்டியெல்லாம் காலி பண்ணிட்டீங்க. இருந்தாலும் கொண்டு போய் விட்டு வந்துடுறீங்க. கண்ணு காணாத இடத்துல, ஃபோன் கூட வராத இடத்துல கொண்டு போய் விட்டு வந்துடுறீங்க. தக்ரம் க்ஷீர, தக்ரம்னா தயிர், க்ஷீரஸ்வரூபம் சேத்து, தயிர் வந்து மறுபடியும் பாலாயிடுச்சான். இதெல்லாம் எங்கே நடக்குமா? இப்படிலாம் அது மாதிரி தான் ஜகத்துன்னு சொல்லுது. ஜகத்துன்றீங்களே, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதும் ஜகத்து உண்மையானதுன்னு நம்புகிறதும் அது பின்னாடி போகிறதும் தவறுன்னு சொல்லுது. அப்புறம் கோஸ்தனாத்து உத்பவம் ஷீரம் புனராரோப்பேன ஜகத்து. பால் வந்து 2 லிட்டர் கறக்கணும் பசுமாட்டுக்கிட்ட, இவன் 3 லிட்டரு கறந்துட்டான். அவங்க அப்பா வந்து திட்டுறாரு, ஏன்டா அவன் 2 லிட்டர் தானடா கறக்கணும், 1 லிட்டர் பசு இதுக்கு கொடுக்கணுமாடா, கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கணுமாடான்னா டக்குன்னு எல்லா பாலும் மேலே காம்பில் ஏறிச்சு, மடிக்கு ஏறிடுச்சு. புரியுதா? பழமொழியே இருக்குது. இந்த பழமொழி இருக்குது, கறந்த பால் காம்பில் ஏறுவது போலன்னு ஒரு பழமொழி இருக்குது. கோ ஸ்தனாத்து, கோ பசுமடியிலிருந்து, உத்பவம் ஷீரை கறந்த பால், புனராரோப்பேன மறுபடியும் மேலே ஏறிடுச்சு, மடிக்கு ஏறிடுச்சு. அது போல் ஜகத்து இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள். பூரஜோ அப்தௌ சமுத்பன்னே ஜகத் பவத்து சர்வதா. பூமியினுடைய இந்த மண் துகள்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து கடல் உண்டாச்சு. என்னென்ன இஷ்டத்துக்கு விடுது. எவன் கேட்க போகிறான்? இதெல்லாம் எவன் படிக்க போகிறான்? அது நினச்சிச்சு போல இருக்கு. இதெல்லாம் எவன் படிக்க போகிறான்? ஒரு கழுதையும் படிக்க போகிறது இல்லை. அதனால் நம்ம இஷ்டத்துக்கு விடுவோன்னு அடித்து தூள் கலப்புது. பூரஜோ, பூனா பூமி, ரஜோனா தூசு, பூமியினுடைய தூள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து பெரிய கடலை உற்பத்திச்சான். அதுபோல் ஜெகத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இருக்குது. கூர்ம ரோம்னா கஜே பத்தே. அதாவது இந்த கூர்மா இருக்குல்ல, கூர்மானா ஆமாம் இல்லையா? டாட்டா இஸ் தானே. வராக தானே பண்ணுறி. கூர்மா ஆமை இருக்குல்ல, ஆமையில் கால் இருக்குல்ல, கால்லேருந்து ஒரு முடி வந்துச்சான். காலில் முடி இருக்குது, ரோமம். கூர்ம ரோமனா கஜே பத்த. அந்த கூர்மா வந்து அந்த ரோமத்தை எடுத்து யானை கட்டிச்சான். கூர்ம ரோமனா கஜே பத்த. அது மாதிரியா நீங்கள் ஜகத்து இருக்குன்னு சொல்கிறது. மத உட்கட்டை, மதம் பிடிச்ச யானையை கட்டிச்சான் அந்த கூர்மம். நாலஸ்த தந்துனா மேருஷ்ட சாலுக்கு. நாலஸ்த தந்துனா, இந்த தாமரை இருக்குல்ல, தாமரை மலர்ந்தே தீரும். நாலஸ்த தந்துனானா அந்த தாமரையுடைய தண்டு இருக்குல்ல, அந்த தண்டை வச்சு மேருவை கட்டி இழுத்தாங்களாம். நம்ப முடியுமா? நாலஸ்த தந்துனா மேரு சாலித்த சேத்து. அது மாதிரி தான் என் ஜகத்து இருக்குன்னு சொல்கிறது. எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ ஜகத்து இருக்குன்னா ஞானிகிட்ட போயிட்டு ஜகத்து இருக்கியா தான் இருக்குது, கல் இருக்குது, மண் இருக்குன்னு. அது கல் மண் நாளைக்கு இருக்கா அதுமா. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பேச்சாளர் சொன்னாராம், வேதாந்தி. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பொய்யின்னு, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பொய்யின்னு, டெம்பரவரி, தற்காலிகம்னு. ஒருத்தன் ஏந்து கேட்டானா, இதான் நாங்கள் இருக்கமேண்ணா. நாளைக்கு இருக்க மாட்டேடா. நாளைக்கு பார்த்தா அந்த 500 பேர் இல்லை, வேற 500 பேர் வந்து உட்காந்துருக்கான். உண்மை தானே சொன்னார். தரங்க மால்யா சிந்தூர் பத்த. அந்த அலை இருக்குல்ல, தரங்கம் அலை இருக்குல்ல, அலையை வச்சு சிந்துவே கட்டிட்டாங்களாம். இங்கே இரு, வெளியில் வரக்கூடாது அப்படின்னு கட்டிட்டாங்களாம்.
தரங்கமால்யா சிந்தூர் பத்த சேத் அசித் வதம் ஜகத். அது போல் இருக்கியா நீ ஜகத் இருக்குன்னு சொல்கிறது. அக்னேரதிச்ச சேத் ஜுவலனம் ஜுவலனம் ஜகத் பவத்து சர்வதா. அக்னேர் சேத்த ஜுவலனம். அக்னியை ஏற்றுனா அது வந்து மேல் நோக்கி எரியும். இந்த அக்னி கீழ் நோக்கி எரியுதான். நம்ப முடியுதா? மேல் நோக்கி நீ தலைகீழ பிடிச்சாலும் அது மேல் நோக்கி தான் எரியும். அது மாதிரி அக்னேர் சேத்து ஜுவலனம் ஜெகத் பவத்து. அது போல் ஜெகத்து இருக்குன்னு நீ சொல்கிறையா. அதே மாதிரி ஜுவாலா அக்னிகி நல்லா சுடர் விட்டு எரியக்கூடிய அக்னி சீத்தல சேது அப்படியே குளிர்ச்சியாக இருந்துச்சான். எல்லாம் ஆப்போசிட்டாக சொல்லிக்கிட்டே வருது கற்பனையாக. ஜுவாலாக்னி ஜுவாலாவக்னிகி சீத்தலச்ச சேது அசி ரூபம் இதம் ஜெகத். அதுபோல் இந்த ஜெகத் இருக்குது. இன்னொரு அதை விட பெரிய விஷயம், ஜுவாலாக்னி மண்டலே பத்ம விருத்தி. அக்னி மண்டலத்தில் தாமரை மலர்ந்தது. பார்த்தீங்களா? இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் பிஎம் ஆயிட்டார். 3.0 ஜுவாலாக்னி மண்டலே. ஜுவாலாக்னி இருக்கக்கூடிய அந்த சூழலில் ஒரு தாமரை மலர்ந்தது. நான் சொல்லலை, புத்தகத்தில் இருக்குது. நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், 2 லைனுக்கு முன்னாடி. ஜுவாலாக்னி மண்டலே பத்ம விருத்தி சேத் ஜகத் அஸ்தி. அது போல் ஜகத்து. அது மேலே ஜகத்து இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. மத்திய சைலேந்திர நீலம் வா சம்பவேத் சத் இதம் ஜகத். மத்திய சைலேந்திர சைலம்னா மலை, மவுண்டைன், மலை. அது நடுவில் நீலத்தாமரை முளைச்சது. தாமரை தண்ணியில் தானே முளைக்கும், மலையில் முளைச்சது அப்படின்னு சொல்கிறது. அதுபோல் இருக்கியா நீ ஜெகத் இருக்குன்னு சொல்கிறது. மேரு ராகத்திய பத்மாட்சே சிதச்சேது அஸ்தித்வம். ஒரு தாமரையில் ஒரு மேரே வந்து உட்காந்துச்சான். மேரு மலை எவ்வளோ பெரிய மலை, அது வந்து ஒரு தாமரையில், எல்லாமே தாமரையாக வருது, என்னன்னே தெரியல. மேரு ராகத்திய பத்மாட்சி சிதக. மேருமலை தாமரையில் அமர்ந்தது போல. நிகிரேச்சேது பிருங்க சூனு மேரும் சலவது அஸ்தித்வம். அதாவது பிருங்கசூனுன்னா வண்டு. பிருங்கி மகரிஷி தான், பிருங்கி மலை தான் பரங்கி மலைன்னு சொன்னோம். பிருங்கு சின்ன வண்டு என்ன பண்ணுச்சு, மேருவை நிகரேச். சின்ன வண்டு மேருவை முழுங்கிட்டு நடந்து போச்சான். நிகரேச்சேது பிருங்குன்னு சூனும் மேரும் சலவது. அதுபோல் ஜெகத் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதை விட சரி பெரிய காமெடி. மஸ்கேன்னு ஹதே சிங்கம். மஸ்கேன்னா கொசு, சிங்கத்தை கொன்றது. மசகேன ஹத்தேனா அடிச்சிருச்சு. ஜெகத் சத்தியம் சதா. அது மாதிரி தான் நீ சொல்கிறது ஜெகத் இருக்குன்னு சொல்கிறது. மஸ்கேன ஹத்தே சிங்கே. கொசு வந்து சிங்கத்தை கொன்றது. அணுக்கோட்டர விஸ்தீர்ணம் திரிலோக்கியம் சேத் ஜெகத் பவேத். ஒரு அணு அளவு இடத்துல 3 லோகத்தையும் நிறுத்தினார்ப்பா இவர். அணுக்கோட்டர, அணுவனுடைய அளவு எவ்வளவு, அந்த உலகத்தில் அதனுடைய அந்த ஸ்பேஸில் விஸ்தீர்ணை, அந்த விஸ்தீர்ணத்தில் அந்த விரிவில் 3 லோகத்தையும் நிறுத்தினார்ப்பா இவர். அதுபோல் திருநானல் ச நித்யச்சேத் சனிக்கம் த ஜகத் பவேத். திருநா அனல், அதாவது இப்போ தர்பை இருக்கு, தர்பையை நெருப்பில் காமிப்பாங்க. இந்த இது எடுக்கிறதுக்கு, கறி எடுக்கிறதுக்கு, அந்த அந்த மசி தானே அது பேர், மை எடுக்கிறதுக்காக, சாமிக்கு போட்டு ரக்ஷ வைக்கிறதுக்காக. அந்த தர்பை எரிஞ்சால் எவ்வளோ நேரம் எரியும்? செகண்டு, 2 செகண்டு, 3, 5 செகண்டுக்கு மேலே எரியாது. என்ன சொல்கிறாரு, திருநா அனல்ச்ச நித்தியச்ச. புல் எரிந்து
நெருப்பு தன தன தக 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 தகன்னு ரொம்ப நேரம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நிச்சயாச்சா நிலையாக எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். ஒரே ஒரு புல் தான் ஏற்றுனாங்க, அது 1 மாதமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஜகத் இருக்குன்னு சொல்கிறதுயா. ஸ்வப்னே திருஷ்டம் ச யத்வத் ஜாகரே சேத் ஜகத் பவ. கனவில் ஒரு காரு, ஃபார்ச்சுனர் காரு வாங்குற மாதிரி கனவு. சூப்பர் காரு, டார்க் க்ரீன், டயர்லாம் நல்லா பெருசாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிஷ்யன் வந்து கனடாலேருந்து வந்திருக்கார். நீங்கள் வாங்கி தர மாட்டீங்க என்ன? ஏப்பாம்மா வாங்கி தராது என்ன? வாங்கிட்டு வந்து வாசல் இருந்து இது இந்தாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், உங்களுடைய பர்த்டேயில் நீங்கள் பிறந்து உபயோகமாக இருக்கீங்க, அதனால் ரொம்ப மகிழ்ச்சி உச்சி குளிர்ந்துட்டேன், இந்தாங்க வச்சுங்கன்னு சாவி கொடுக்குறான். டக்குன்னு பார்த்தா அது கனவு. அச்சா கனவு, சரி ஏந்து குளிச்சுட்டு பூஜைக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புனா வாசலில் கார் நிற்குது, டார்க் கலர் க்ரீன் கார். சாவி பக்கத்தில் நிற்குது, பையன் வச்சுக்கிட்டு நிற்கிறான். எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய கற்பனை அதை சொல்லுது. சொப்ன துஷ்டே, சொப்பனத்தில் நீங்கள் பார்த்த கனவு காட்சிகள் எது வஸ்து, அந்த பொருட்கள்லாம் ஜாகிரே சேத், ஜாகிரே விழிப்பில் எல்லாமே நேரடியாக நிற்குது. அதுபோல் நதி வேகோ நிச்சல சேத் கேனா அப்படி இது ஜகத் பவேத். நதியினுடைய வேகம் இருக்குல்ல, நதி எப்படி போகும்? வேகமாக போகும். ஆனால் இந்த நதி அப்படியே பேசாமல் நிற்குதான் சைலண்ட்டாக. எப்படி கதை விடுது? நதி மலையிலேருந்து வர்ற நதி எப்படி இருக்கும்? காட்டாற்று வெள்ளம்னா எப்படி இருக்கும்? அடித்து துவம்சம் பண்ணிட்டோம், பல பேர் காலி பண்ணியிருக்கா இல்லையா? ஆனால் இந்த நதி நிச்சலை, அசையாமல் ஆடாமல் சைலண்ட்டாக ஒரு நல்ல சிஷ்யன் மாதிரி கை கட்டி வாய்ப்பத்தி சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி நிற்குதான். நதி வேகோ நிச்சல சேத் கேனா அபீது ஜெகத் பவேத். அது மாதிரி நீ சொல்கிறியா? நீ சொல்கிறது இருக்கியா? ஸ்ருதி தஸ்யாக்னி போஜ்யச்சேத். ரொம்ப பசியோட ஒருத்தன் தான், நல்ல செம பசி. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான், எல்லாம் பறக்கும். பசிக்கிற நேரத்தில் கொடுக்கலன்னா உடனே பறக்குமா பறக்காதா? ஒன்றும் இல்லை, நம்ம ட்ரிப்புக்கு போகிறாங்க 7:30 மணிக்கு தரிசனம்னா ஓகேன்னுவாங்க. 8:30 மணிக்கு தரிசனம், 8:30 மணிக்கு தான் வரும், கோயில் திறப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜி அதில் சாப்பிட்டு போயிடலாம் ஜி. நம்ம போயிட்டு வரதுக்கும் அவர் வந்து கரெக்டு நம்ம கணக்கெலாம் சொல்லுவாங்க. நம்ம போயிட்டு வர்றதுக்கும் அது கணக்கு, கோவில் திறக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஜி. இல்லை தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பாடு டிஃபன் அப்படின்னு சொன்ன வச்சுங்க, அதெல்லாம் உருன்னு. அப்புறம் வந்து இந்த திவ்ய தேசத்தில் பெருமாள் வந்து எதுக்காக வந்தாருன்னா, அவர் எதுக்கு வந்தால் என்னையா, எனக்கு இட்லி வரலையே. மனசுக்குள்ளே அவங்க மைண்ட் ரீடிங் எனக்கு தெரியும், காதில் சவுண்டு, மைண்ட் வாய்ஸ். அது மாதிரி ஒருத்தவனு செம பசியான். ஸ்ருதினா பசி, செம பசியான். தஷ்ய ஆக்னி, அவன் என்ன பண்ணான்? சாப்பிட்டே தீரணும். சரி இன்னும் கொஞ்சம் நெருப்பள்ளி சாப்பிட்டாங்க. எப்படி கற்பனை பண்ணிட்டு பார்த்தீங்களா? தஸ்ய அக்னி போஜ்யம், அக்னியே போஜ்யம் பண்ணான். அது மாதிரி இருக்கியா? நிமிஷம் கல்பித்தம் பவேத்து, நிமிஷம்தான் நிற்கக்கூடிய இந்த ஜகத்தை நம்புறீங்க. அதனால் அது பின்னாடிலாம் போகாதுன்னு சொல்ல வரான். நீங்கள் அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்கறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. எல்லாத்தையும் சத்தியம்னு, எல்லாத்தையும் சத்தியமாக நம்புறீங்க, பொய்யெல்லாம் மெய்யாக நம்புறீங்க, மெய்யை நம்பவே மாட்டீங்க. எப்படி தலையெழுத்து பார்த்தீங்களா? எல்லாம் என்னது? ஒன்று ஸ்கூலுக்கு போயிருக்கணும், இல்லை பாடசாலைக்கு போயிருக்கணும், இது ரெண்டும் கிடையாது. டொம்மடிச்சா ஏந்து போகிறேன் அப்படின்னா எப்படி அது விளங்கும்? அதே கதை தான். ஜகத்து ஸ்ருதி ஜாத்திய அந்த ரத்ன விஷயக சுஜாத்த பிளைண்டு. அவன் வந்து பை பர்த் பிளைண்டு, ஆனால் அவன் ரத்தன கல்லையெல்லாம் கரெக்டாக டெஸ்ட் பண்ணி இது எதுக்கு வேலை போடுறான். நம்ப முடியுதா? முடியாது. அதான் சுஞாத்த சேத்த ஜகத். இதுதான் நபும்சக குமாரஸ்ய ஸ்ரீ சுகம் சேது பவேத் ஜகத்து.
ஒரு அழியாக இருக்கிறவன் எப்படி திருமண இல்லற வாழ்க்கையில் சுகத்தை தர முடியும் அப்படின்னு ஒரு உதாரணம். நிர்மித்தக சசசிருங்கேன ரத சேத் ஜெகத் அஸ்தி. நிர்மித்தக சசசிருங்கேன முயல் கொம்பில் ஒரு ரதம் பண்ணாங்களாம். ரதம்னா அது தேர். முயல் கொம்பே முதல்ல கிடையாது, ஒரு ரதமே பண்ணாங்களாம். அப்படி சொல்லுது பாருங்க. ஜெகத் அஸ்தி அப்படி சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கற்பனை பண்ணியிருக்கு, காமெடி பண்ணியிருக்கு. கற்பனை பண்ணலை, காமெடி பண்ணியிருக்கு. நம்ம அப்படி தானே இருக்கோம். தூக்கத்துலேருந்து விழிச்சிடறோம், நனவுலேருந்து விழிக்க மாட்டோமே. கேட்டால் எனக்கு நேரமே இல்லைன்றோம். ஓடிக்கிட்டே இருந்தால் அப்படி நேரம் இருக்கும். ஓடிக்கிட்டே இருந்தால் எத்தாவில் வர தெரியுமா? ஆக்சிடென்ட்டுக்கு என்ன காரணம்? மெதுவாக வண்டியை ஓட்டிகிட்டு போனேன், அவனும் மெதுவாக ஓட்டிகிட்டு வந்தான். நான் 5 கிலோமீட்டர்னா அவன் 2 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தான். 2 பேரும் மோதினோம் பாருங்கள், ரோடே 2 ஆகி போச்சு. அது மாதிரி இருக்குது. அவனும் கண்ணு முன்னு இல்லாத ஸ்பீடு, இவனும் கண்ணு. மெயின் ரோட்டுக்கு வரமே, நம்ம கட் ரோட்லேருந்து மெயின் ரோட்டுக்கு வரமே, மெயின் ரோட்டில் ஸ்பீடாக தான் வருவான் எல்லாருமே. கொஞ்சம் உஷாராக இருக்கிறவன் பிரேக் போடுவான். உஷாராக இல்லைன்னா வச்சுங்க, அவன்கிட்ட சொல்ல முடியுமா? ஏன்டா உஷாராக இல்லை, நான் குறுக்க வந்தேன்ல, ஏன் வண்டியை நீ பிரேக் போடல, எவன்டா உனக்கு இந்த இது கொடுத்தான்? யாரா அவங்க அப்பா அம்மா அப்படின்னு கேட்பீங்களா போய்? அந்த கதை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நாங்கள் சிசிடிவி எல்லாத்தையும் படம் பிடிச்சி காமிக்குது, எல்லா டிவிலையும் போடுறோம். நமக்கு தான் பார்க்குறது பரிதாபமாக இருக்குது. விதி மீறல் பண்ணால் என்னது? மன்னிப்பே கிடையாது. அங்கே விதி மீறினா மன்னிப்பே கிடையாது. வழக்கு வேணால் போடலாம், 10 வருஷம் 20 வருஷம் கழித்து அதுக்குள்ளே நீ போயிடுவ. கை கால் இருக்காது. என்ன பாருங்கள், லைஃப் வேகம்தான். மெதுவாக போகணுன்னு சொல்லி சாவியை கொடுத்தா வேகம். ராதா நகர் ஒரே ஸ்பீட். நமக்கு பயமாக இருக்குது வண்டி ஓட்டும். குழந்தைங்க வேகமாக ஓடுதுமா ரோட்டில், தட்டி தடுமாறி ஓடும்ல. 1.5 வயசு குழந்தை ஏந்து நடக்கவே முடியாது. அது ஓடும். ஓடுமா? நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ விழுந்துற போது நினைக்கிறோம்ல, அது மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி சத்யோஜாதத்தோ யா கன்யா யோக யோக்கியா பவேத். இப்போ தான் பிறந்த குழந்தை, பெண் குழந்தை, டக்குன்னு யோகத்தில் உட்காந்து தியானத்தில் உட்காந்து. ஒரு உதாரணம், வந்தியா கர்ப்பாத் தத் சௌக்கியம் ஞாத்த சேத்த. இது ஏற்கனவே சொல்லியாச்சு. குழந்தை பிறக்காதுன்னு சொன்னவங்க கர்ப்பத்தை பெற்றது மாதிரி. காக்கோ ஹம்சவதே வா ஹம்சவதே கச்சத் ஜகத். காக்கா அன்னத்தை போல அழகாக நடந்தது, கற்றுக்கொண்டு நடந்தது. நடக்குமா? அது மாதிரி மகாக்கரோன்னா பெரிய கழுதை. லேட்டாக வருதுன்னு வச்சுங்களேன், அது மகாக்கரோ. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருதுன்னு வச்சுங்களேன், அது கரோ. செகண்ட் கரோ. மகாக்கரோ பெரிய கழுதை. வா சிங்கேன யுத்தத்தை, சிங்கத்தோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டான். எப்படி சொல்றது? மகாக்கரோ வா சிங்கேன யுத்தியத்தை, சண்டையிட்டு ஜெகத் அஸ்தி, சண்டையிட்டு ஜெயித்தது போல் ஜெகத் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஏற்றுக்க முடியாது. கரெக்டாக 20 மந்திரம், கரெக்டாக 1 hour. இதெல்லாம் விசாரம் இல்லையே, இது என்ன கிளாஸு அப்படின்னு நினச்சிங்க, தப்பு இல்லை. எல்லா கிளாஸ்லேயும் விசாரம் இருக்காது, எல்லா கிளாஸ்லேயும். ஆனால் இது தத்துவ விசாரம் தான். இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்ல முடியாது, காமெடி தான் பண்ண முடியும். அதனால் நாளைக்கு இந்த உபநிஷத்து பூர்த்தி ஆகிடும். அத்தனை யோக தத்துவமா? அதனால் நாளைக்கு இந்த உபநிஷத்து முடிய போகுது. ஏன்னா விசாரம்லாம் முன்னாடி முடிஞ்சிடுச்சு. நல்ல உபநிஷத்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். 446 வரைக்கும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். 426 ஆரம்பித்து 446 வரைக்கும் பார்த்துருக்கோம்.
நாளைக்கு மிச்சத்தை 466 ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். 20 மந்திரம் கரெக்டாக இருக்கும். நாளான்னைக்கு புது உபநிஷத்து ஸ்டார்ட் பண்ணலாம். யோக தத்துவ உபநிஷத்தா யோகனா ஏன்னா இப்போ நம்ம ஞானம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்குது. யோகம் தான் இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதனால் யோகத்தை நான் சமாதியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேன். புரியுதா? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல டிவேல் முருகனுக்கு